अव्यक्तोऽक्षर इत्युक्तम् अव्यक्तोऽक्षर इत्युक्तः तमाहुः परमां गतिम् यं प्राप्य न निवर्तन्ते तद्धाम परमं मम. ஸோ இந்த ஸ்லோகமும் வந்து அந்த இன்ஃபினிட் கோல் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்கிற ஸ்லோகம். அதாவது மோக்ஷம் அதுதான் நம்மளுடைய கோலாக இருக்கணும் அப்படிங்கிறதை இங்கே சொல்கிறேன். ஸோ லிமிட்லெஸ் கோல், ரியல் கோல் எதுவாக இருக்க முடியும் அப்படின்னா அவ்யக்தா அக்ஷரஹா இத்யுக்தா. அவ்யக்தம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து சைத்தன்ய தத்துவம்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்துருக்கோம்? அவ்யக்தம் அப்படின்னு சொன்னால் அன்மேனிஃபெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, வெளி தோற்றத்திற்கு வராத அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல அவ்யக்தம்ங்கிறது சைத்தன்யம் அப்படிங்கிறதை ரெஃபர் பண்ணுறது. ஏன்னா பக்கத்துலேயே என்ன வார்த்தை வருதுன்னா அக்ஷரஹான்னு வருது இல்லையா, அதனால அவ்யக்தம் வந்து சைத்தன்யத்தை தான் ரெஃபர் பண்ண முடியும். அக்ஷரம்னா என்ன அர்த்தம்? அழியாதது அப்படின்னு அர்த்தம். எது ஒன்றுத்துக்கு அழிவே கிடையாது. க்ஷரம்னா அழியறதுன்னு அர்த்தம். அக்ஷரம் அப்படின்னு சொன்னால் அழியாதது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது டைம்லெஸ். அக்ஷரம் அவ்யக்தம் அது ரெண்டுத்தையும் நாம் வந்து சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இம்பெரிஷபிள் அழியாதது, அப்புறம் டைம்லெஸ். டைம்லெஸ்னால் என்ன அர்த்தம்? அது டைமுக்குள்ளேயே வராதுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஏதோ ஒன்று பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உடனே வந்து எப்போ பிறந்தது அப்படின்னு நாம் கேட்போம். அப்போ பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது கூட நம்ம வந்து ஒரு டைமையும் வந்து நாம் அசோசியேட் பண்ணி தான் பேச முடியும். அப்புறம் அதுக்கு போயிடுத்து அப்படின்னு சொன்னாலும் ஒரு பர்டிகுலர் டைமில் அது போயிடுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த சைத்தன்யத்தை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது செகண்ட் சாப்டரில் பார்த்தோம், ந ஜாயத்தே மிரியத்தே அப்படின்னு பார்த்தோம். அது பிறக்கிறதும் இல்லை இறக்கிறதும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து டைமோட அசோசியேட்டடே கிடையாது. ஸோ இந்த இடத்துல அது வந்து டைம்லெஸ் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த அக்ஷரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்மளுக்கு முண்டகோ உபநிஷத்தில் நாம் வந்து பார்த்துருக்கோம். அத பராயயா தது அக்ஷரம் அதிகம்யத்தே அப்படின்னு பார்த்தோம். ஸோ அங்கே வந்து அந்த உபநிஷத் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சைத்தன்யத்தை பற்றி ஒரு டெஃபினிஷன்லாம் கொடுத்தது. எத்த தத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்ரம் அவரணம் அச்சஷ்டு ஸ்ரோத்ரம் ததபாணி பாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் தது அவ்யயம் யத் பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராஹா அப்படின்னு பார்த்தோம். வெரி குட். ஸோ எத்தத் அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து அதை வந்து நம்மளால் பார்க்க முடியாது, ஸ்மெல் பண்ண முடியாது. அகோத்திரம் அது எந்த கோத்திரத்தையும் அதாவது எதோடையும் அதை வந்து நம்ம அகோத்திரம்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம வந்து ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவா அப்படின்னா நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருப்பா, அவாக்கிட்டேருந்து நம்ம வந்திருப்போம். அந்த மாதிரி அதுக்கு ஏதாவது கோத்திரம்லாம் இருக்கான்னா கிடையாது. அவரணம் அது ஏதாவது குரூப் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அதுக்கு கண்ணு கிடையாது, காது கிடையாது. ஸோ அதனால தான் அது வந்து நிர்குண பிரம்மன் அப்படின்னு அதை சொல்கிறோம். ஸோ யார் வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் ஆர் பிரம்மனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவளை தீராகா அப்படின்னு உபனிஷத் வந்து சொல்கிறது. ஏன்னா அது மட்டும்தான் அடையப்பட வேண்டிய கோல். மற்றது எல்லாம் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா டைம் அண்ட் ஸ்பேஸுக்குள்ளே. இப்போ நான் வைகுண்டம் போனோம் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட வைகுண்டம் கூட எதுக்குள்ளே இருக்குது? ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் தானே இப்போ லொக்கேட்டடாக இருக்கணும். அதே மாதிரி நான் கைலாசத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் தான் லொக்கேட்டட். அதனால் என்ன ஆகும்? இப்போ பிரம்மலோகம் பிரம்மாஜிக்கே என்ன கதி அப்படின்னா பிரளயம் பொழுது பிரம்மலோகம் கூட வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகிடும், பிரம்மலோகமும் வந்து அழிஞ்சு போகும். அதனால் எது ஒன்று ஸ்பேஸுக்குள்ளே டைமுக்குள்ளே இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபைனைட் கோல்ஸ். அதை அடையிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் நாம் அந்த இன்ஃபினிட் கோலை தான் வந்து அடையணும். ஏன்னா அந்த இன்ஃபினிட் கோல் நம்மளுக்கு தெரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் நம்ம மறுபடியும் பிறக்கிறது இல்லை அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்கிறது. இப்போ வந்து இந்த பிரம்மன் அப்படிங்கிற கோலை நாம் அடையணும்
அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக அடையணும் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே என்ன நினச்சிப்போம் நம்ம, இப்போ அது என்கிட்ட இல்லை, அதனால நான் வந்து இன்னொரு டைமில் நான் இப்போ கஷ்டப்பட்டுட்டே இருப்பேன் அதை அடையிறதுக்கு, அப்புறம் ஒரு நாள் அதை நான் போய் அடைவேன், ஆர் அது என்கிட்ட வரும், இல்லைன்னா நான் அதுக்கிட்ட போவேன், இப்படின்னு ஒரு ஐடியா தான் நாம் வச்சுருப்போம் இல்லையா. ஆனால் நாம் வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தா கூட இந்த பிரம்மன் சைத்தன்யம் அப்படிங்கிறதை பேசும் பொழுது அது எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். அது எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் எங்கே போய் அதை அடைய முடியும்? அப்போ இல்லாஜிக்கலாக இருக்கா? அப்போ அடையிறது அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே எப்படி நாம் அதை புரிஞ்சுக்கணும்? அடையிறது அப்படின்னா இந்த இடத்துல என்னது? அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம்? அது எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது, அந்த கான்ஷியஸ்னஸ் நான் அப்படின்னு நான் அதை தெரிஞ்சுக்கணும். அதை தான் வந்து கோல் அடையிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரே வழி என்னென்னா ஞானத்தினால் மட்டும்தான் மோட்சம் அப்படின்னு சொல்கிறோம்ல. என்ன ஞானம் அடையணும்? அந்த எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கிற கான்ஷியஸ்னஸ் தான் நான் அப்படிங்கிற ஞானத்தினால மட்டும்தான் நமக்கு மோட்சம். ஸோ அந்த சைத்தன்ய தத்துவம் நானாக இருக்கேன் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பிரம்மன் நான் அப்படின்னு கிளைம் பண்ணுறதை தான் நாம் வந்து அடையிறது அப்படின்னு சொல்கிறோம். ஞானம் ஏவ பிரம்ம பிராப்தி. ஸோ நாலேஜ் மூலமாக நான் வந்து பிரம்மனை ரீச் பண்ணுறேன்னா மறுபடியும் நாலேஜ் மூலமாக. அப்போ நாலேஜ் மூலமாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இப்போ என்ன ஐடியா இருக்குது நமக்கு, நான் பிரம்மன் கிடையாது அப்படிங்கிற ஒரு ராங் ஐடியா இருக்குல்ல. அப்போ நாலேஜ் மூலமாக நான் பிரம்மன் கிடையாதுங்கிற ராங் ஐடியாவை நான் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடக்கிற விஷயம். ஸோ எம் பிராப்பிய ந நிவர்த்தந்தே தத் மம பரமம் தாம. ஸோ இங்கே என்ன சொல்கிறார்? யார் வந்து அதை தெரிஞ்சுக்கிறாளோ, அகெயின் ஸோ இங்கே வந்து ரீச் பண்ணுறது அப்படின்றது ஸ்லோகத்தில் இருக்கும்பொழுது நாம் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, அதை யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவள் வந்து ந நிவர்த்தந்தே, அவள் மறுபடியும் பிறக்கிறது இல்லை. எம் பிராப்பிய ந நிவர்த்தந்தே. அப்போ சைத்தன்ய தத்துவம் தான் என்னுடைய சுப்ரீம் நேச்சர், பரமம் தாம. ஸோ தாம அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக வந்து இடம் அப்படின்னு அர்த்தம். நல்லா தாம் அப்படின்லாம் பேர் இருக்கும்ல. இங்கே வந்து தாம அப்படின்னு சொன்னால் ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம், என்னுடைய ரியல் நேச்சர் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் தான் வந்து சைத்தன்ய தத்துவம், அதுதான் சுப்ரீம் நேச்சர். ஸோ அதை வந்து யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவள் மறுபடியும் இந்த சம்சார சாகரத்துக்குள்ளே விழறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா, நாராயணா அதெல்லாம் என்னது? கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? அதெல்லாம் வந்து என்னுடைய அபரா பிரகிருதி. இப்போ கிருஷ்ணருடைய பரா பிரகிருதி பற்றி பார்த்துட்டுருக்கோம். கிருஷ்ணருடைய பரா பிரகிருதியும் என்னுடைய பரா பிரகிருதியும் ஒன்று தான் அப்படிங்கிறதை தான் கிருஷ்ணர் இங்கே சொல்லின்னு இருக்கார். கிருஷ்ணருடைய அபரா பிரகிருதியும் நம்மளுடைய அபரா பிரகிருதியும் வேறு வேறு. ஆனால் கிருஷ்ணருடைய பரா பிரகிருதியும் என்னுடைய பரா பிரகிருதியும் ஒன் அண்ட் தி சேம். அதை வந்து நீ ரெக்கக்னைஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறார்.